بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். நாம் பின்பற்றி வாழக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பலவிதமான செய்திகளை இந்த சமுதாயத்திற்கு பறைசாட்டுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு துன்பம் ஏற்படும் போது அவன் ஒரு வித்தியாசமான மனிதனாக மாறிவிடுகின்றான். ஒரு வியாபாரத்தில் நஷ்டமாகட்டும், இல்லை விவசாயத்தில் அழிவரட்டும், இல்லை குடும்பத்தில் யாராவது இறந்து போயிட்டால் அந்த மனிதன் ஒரு மனநிலையை மாற்றப்பட்டவனாக ஆகின்றான். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு துன்பம் ஏற்பட்டால் கன்னத்திலே அறைந்து கொள்கின்றான், சட்டையை கிழித்து கொள்கின்றான், அறியாமை காலத்தில் இருக்கக்கூடிய சொல்லெல்லாம் பயன்படுத்துகின்றான், அவன் நம்மை சார்ந்தவர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ ஒரு துன்பம் ஏற்படும் போது சகித்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்ட்ட பொறுமையை காக்க வேண்டும், பொறுமையாக இருக்க வேண்டும். அப்போ இன்னைக்கு ஒரு துக்கம் ஏற்பட்டா என்னென்ன காரியங்கள்லாம் செய்கிறாருன்னு பார்த்தோம்னாக்க, அதை மறப்பதற்காக சாராயம் குடிக்கிறார், போதையில் ஆழ்க்கிறார், போதையில் தான் சரியாயிரும் அப்படின்னாரு. இன்னும் சில பேர் மரணமாயிடுறாங்க, தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அப்போ இந்த தற்கொலை இன்னைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி பார்க்கப்படுது என்று பார்த்தோமையானால், தற்கொலை நேரடியாக நரகத்துக்கு போறாரு, அவர்கிட்ட விஷயம்லாம் கிடையாது. ஒரு தற்கொலை செய்யக்கூடியவர் நேரடியாக நரகத்துக்கு போறாரு. இது வரலாற்று சம்பவத்தை பார்த்தோமையானால், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் ஒரு சஹாபி போர்க்களத்தில் உயிரை கொடுத்து போடுறாரு, எதிரிகள்லாம் வெட்டி வீழ்த்துறாரு. ஏன்னா இன்னைக்கு இபாதத்திலே சிறந்த இபாதத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்வது. அந்த மாதிரி ஒரு போர்க்களத்தில் போர் செய்யக்கூடியவர் ஒரு கட்டத்தில் என்ன செய்கிறாரு, அவருக்கு கை வெட்டப்படுது எதிரிகளால். அவர் தன்னைத்தானே அவருடைய வாள் எடுத்து மாய்த்து கொள்கிறார், இறந்துடுறாரு. அவர் நரகத்துக்கு போறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் நரகம் போகிறாரு. இப்போ அல்லாஹ்வுடைய பாதையிலே போர் செய்யக்கூடியவர், ஷஹீத் அந்தி செய்யப்படக்கூடியவர், ஷஹீதாக அந்தஸ்துக்கு உரியக்கூடியவர் என்ன நிலைமையில செய்கிறாருன்னா, தன்னைத்தானே அவர் மறந்து கொள்றதுனால நரகத்துக்கு போயிடுறாரு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அப்போ இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு விஷயம், ஒரு துன்பம் ஏற்பட்டால் அவர் என்ன செஞ்சுக்கிறாரு, சாராயம் குடிக்கிறாரு, சட்டையை கிழிக்கிறாரு, கன்னத்தில் அடிச்சுக்கிறாரு, தற்கொலை செய்து கொள்றாரு. அப்போ இது இஸ்லாமிய மார்க்கத்திலே என்னென்ன செய்திகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்குதோ இதெல்லாம் இஸ்லாத்தில் இருக்கக்கூடாது. இந்த செய்திகள்லாம் இருக்கிற இந்த செய்தியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு துன்பம் ஏற்படும் போது, ஒரு துக்கம் ஏற்படும் போது என்ன சொல்லணும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். எங்க இருந்து வந்தோம், அல்லாஹ்ட்ட இருந்து வந்தோம், அல்லாஹ்ட்ட திரும்பி போக போறோம்னு சொல்லி ஒரு மூமின் சொல்லுவாங்கன்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, என்ன துக்கங்கள் வந்தாலும், என்ன துயரங்கள் வந்தாலும் அல்லாஹ்ட்ட நம்ம பொறுமை காத்தமையானால் நாளை நம்ம என்ன செய்யும், சொர்க்கத்துக்கு போகலாம். அப்படி சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்கி வந்து கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.